இது அகில ஊடகத்தின் மத்திய கிழக்கு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஓமானில் புதிதாக 2234 பேருக்கு கொரோனா. துபாயில் பிரமாண்டமான டிஜிட்டல் கலை மையம் அமைப்பு. சவுதி அரேபியாவில் புதிய தேசிய விமான சேவை ஆரம்பம். ஈரானில் 1988 கொலைகள் குறித்து ரைசியின் பங்கு குறித்து விசாரணை ஐநா நிபுணர் அழைப்பு. ஊழியர்கள் மீதான தாக்குதலுக்கு பிறகு ஒற்றுமையான லெபனான் வங்கிகள் மூடப்பட்டுள்ளன. ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் சில்வானில் பல்வேறுபட்ட இடிப்புகள். இலங்கை உள்ளிட்ட 6 நாடுகளுக்கு தற்காலிக தடை துருக்கி அரசாங்கம் தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். ஓமான் நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் மொத்த எண்ணிக்கை 2,66,536 உயர்ந்துள்ளது. ஓமானில் நேற்றைய ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனை முடிவுகளின்படி 2234 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஓமான் நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவருடைய மொத்த எண்ணிக்கை 2,66,536 உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்ற வர்த்தகர்களில் நேற்று மட்டும் 1569 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள் என்றும் இதனால் மொத்தம் குணமடைந்தவருடைய எண்ணிக்கை 2,33,287 உயர்ந்துள்ளது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களுடைய எண்ணிக்கை 87% இருந்து வருகின்ற நிலையில் கொரோனா தொற்று காரணமாக நேற்று ஒரே நாளில் 43 பேரும் பலியாகியிருக்கிறார்கள். இதனால் ஓமானில் கொரோனாவினால் பலியானவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 3056 அதிகரித்திருக்கின்றது. தற்போது கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு உடல்நலக் குறைவால் 523 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் பொதுமக்கள் வழியில் செல்லும் போது முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த நாட்டவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். துபாயில் திரையில் அசையும் ஓவியங்களுடன் அமைக்கப்பட்ட பிரமாண்டமான டிஜிட்டல் கலை மையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கலை மையத்தை நேற்று முதல் மக்கள் பார்வையிடுவதற்காக பொதுமக்களின் பார்வைக்காகவும் விடப்பட்டிருக்கின்றது. துபாய் கலாச்சார மற்றும் கலை ஆணையகத்தின் சார்பில் திரையில் ஓவியங்கள் நான்காபுறமும் அசைந்து ஒளிரும் வகையிலான பிரமாண்டமான டிஜிட்டல் கலை மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 2700 சதுர மீட்டர் பரப்பளவில் பல்வேறு வடிவமைப்புகளில் உட்கட்டமைப்பு வசதிகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான அறைகள், சுவர்கள் மற்றும் தரைகள் வெண்பன திரையாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அழகிய உருவங்களை திரையில் காட்டுவதற்கு ஏற்ப இந்த கலை மையத்தில் உள்ள 130 ப்ரொஜெக்டர் மற்றும் அசையும் ஓவியங்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் ஓவியங்களை தத்துருவமான சூழ்நிலையில் இசையுடன் ரசிப்பதற்கு வசதியாக 58 ஸ்பீக்கர்கள் அரங்கங்களில் பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல் ப்ரொஜெக்டர்களில் பல்வேறு அரங்கங்களிலும் மொத்தமாக உயர்தரத்திலான 3000 அசையும் ஓவியங்கள் திரையிட்டும் வருகிறது. இந்த டிஜிட்டல் அசையும் ஓவியங்களில் கடல் அலை, பசுமையான காடுகள், பென்சில் ஓவியங்கள் போன்ற தெருக்களும் மற்றும் மரங்கள், ஜப்பான் நாட்டின் படக்கதை ஓவியங்கள் போன்றவையும் ரசிக்கும்படியாக அமைந்து வருகிறது. உள்ளே நடந்து சென்றால் தத்ரூபமாக நாலாபுறமும் அசையும் ஓவியங்கள் அந்த அரசாங்கத்தின் உயிரூட்டம் பெறுவதாகவும் உள்ளது. இந்த டிஜிட்டல் கலை மையத்தை துபாய் கலாச்சாரம் மற்றும் கலை ஆணையகத்தின் தலைவரான ஷேகா லதீபா மற்றும் முகமது பின் ரஷீத் அல்தும் அவர்கள் நேற்று திறந்து வைத்து பார்வையிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அவருடன் சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் நாட்டின் தூதுவர் சேவியர் சாட்டெல் மற்றும் துணை தூதுவர் ராஜா ரபியா, நெதர்லாந்து நாட்டு தூதகத்தின் துணைத் தலைவர் எஸ்தர் சோமான் மற்றும் ஜப்பான் நாட்டு தூதுவரான அகியோகோ மற்றும் ஸ்பெயின் நாட்டின் தூதரான ஜெயிம் மற்றும் ஹார்மன் ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கலாச்சார ஆணையகத்தின் பொது இயக்குநரான லாரா பத்ரி ஆகியோர் கலந்து கொண்டு பார்வையிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அது மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகளிலேயே மிகப்பெரியதாகவும் இது உருவாக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். சவுதி அரேபியாவின் மகுட இளவரசரான முகமது பின் சல்மான் அவர்கள் செவ்வாய்க்கிழமை 2வது தேசிய விமான சேவையை தொடங்குவதற்கான பல்வேறுபட்ட திட்டங்களை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
ஈரானில் மனித உரிமை தொடர்பான ஐநா புலனாய்வாளர் 1988ஆம் ஆண்டில் ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகளை அரசு உத்தரவிட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் ஹெக்ரேன் துணை வக்கீலான ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்ராஹிம் ராசி பற்றிய ஆற்றிய பங்கு குறித்து சுயாதீன விசாரணைக்கு அழைப்பு விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. லெபனான் சுவிஸ் வங்கியின் தலைமையகத்தில் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடாத்தியதை அடுத்து லெபனானின் வங்கிகள் மூடப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை இரவு பெய்ரூட்டில் சுமார் 100 ஆண்கள் கட்டிடத்தை தாக்கி மூடிய கணக்குகளையும் அழுக முயன்றிருக்கின்றார்கள். 3 ஊழியர்களும் காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த தகவலை வங்கி அறிவித்திருக்கின்றது. லெபனானில் உள்ள வங்கிகளில் சங்கம் இழிவான தாக்குதலை கண்டித்து கிளைகள் ஒற்றுமையுடன் மூடப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. நவீன காலத்தில் உலகின் மிகவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் லெபனான் உள்ளது என்றும் செவ்வாயன்று ஒரு தனி வளர்ச்சியில் லெபனான் அரசாங்கம் எரிபொருள் விலையை 30க்கும் அதிகமாகவும் உயர்த்தி இருக்கின்றது. இது பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசை மற்றும் சமீபத்திய வாரங்களில் வன்முறை மோதல்களை ஏற்படுத்திய பற்றாக்குறையை திணிக்கும் முயற்சியாகும். குறைந்தது அடுத்த 3 மாதங்களுக்கு பொதுவான எரிபொருள் விநியோகத்தை பாதுகாக்கும் நம்பிக்கையில் கடந்த வாரம் மானியங்களை திறம்பட குறைக்கும் திட்டத்திற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்து வருகிறது. நாட்டின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கான உத்தரவுமின்றி லெபனானின் மானியங்களை நீக்குவது அவர்கள் மீது சமூக சீர்வழிவை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக ஐநா முகவர் நிறுவனங்கள் டிசம்பரில் எச்சரித்திருக்கின்றன. மக்கள் தொகையில் பாதி பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்றார்கள் என்றும் கூறப்படுகிறது. இஸ்ரேலிய படைகளால் ஒரு பாலஸ்தீன வணிகத்தை இடிப்பது குறித்து ஆக்கிரமித்த கிழக்கு ஜெருசலேம் சுற்றுப்புறச்சூழலான சில்வானில் அல்புஸ்தான் பகுதியில் தொடங்கிய பின்னர் ஒரு வன்முறை ஒன்று வெடித்திருக்கின்றது. புல்டோசர் மற்றும் இஸ்ரேலிய படைகள் மீது பாலஸ்தீன சுற்றுக்குள் நுழைந்து சில்வானில் ஒரு கசாப்பு கடையும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. படையினர் கண்ணீர் புகைகள் மற்றும் தடியடிகளை பயன்படுத்தி குடியிருப்பாளர்களையும் பாலஸ்தீன செயற்பாட்டாளர்களையும் அடித்திருக்கின்றார்கள். இந்த மோதல்களில் குறைந்தது 4 பாலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளதாக பாலஸ்தீனிய சிகப்பு பிறை தெரிவித்திருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை அதிகாலை இஸ்ரேலிய வீரர்கள் அதிக எண்ணிக்கையில் வந்ததாகவும் இவ்வாறு பல்வேறுபட்ட மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் குடும்பத்துடன் பேசினோம், ஆனால் அவர்கள் இஸ்ரேலிய படைகள் வந்து கண்ணீர் புகைகள் மற்றும் புறவழிகளை பயன்படுத்தி அவர்களை தாக்கினார்கள் என்றும் இந்த இடிப்புக்கு ஒரு வன்முறை ஆரம்பம் தான் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது ஒரு கடைக்கு மட்டுமல்ல, இந்த சுற்றுப்புறத்திலேயே இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அமைந்து காணப்படுகின்றது என்றும் இதே நிலைமையில் இன்னும் 20 இடங்கள் தாக்கப்பட்டுள்ளன என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இலங்கை உள்ளிட்ட 6 நாடுகளுக்கு பயணிக்கும் விமானங்களுக்கு துருக்கி அரசாங்கம் தற்காலிக தடை விதித்திருக்கின்றது. அந்த நாட்டில் உள்நாட்டு அமைச்சு இது தொடர்பான சுற்றறிக்கை ஒன்றை நேற்று வெளியிட்டிருந்தது. இதன்படி இலங்கை, இந்தியா, நேபாளம், தென்னாப்பிரிக்கா, பிரேசில், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு பயணிக்கும் விமானங்களுக்கு நாளை முதல் மறு அறிவித்தல் வரும் வரையில் துருக்கியில் தரையிறங்க அனுமதி இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நாடுகளில் கோவிட்-ஆனது தொற்றாளர்களுடைய அதிகளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளமையே இதற்கான காரணம் என அந்த நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கின்றது. துருக்கியில் கொரோனா வைரசுக்கு எதிராக முழுமையான தடுப்பூசி போடப்பட்டவருடைய எண்ணிக்கை 15 மில்லியனை கடந்தது என்று அந்த நாட்டினுடைய சுகாதார அமைச்சின் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. சுமார் 84 மில்லியன் மக்களை கொண்ட ஒரு நாடான துருக்கியானது 48.89 மில்லியனுக்கு அதிகமான தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு ஜனவரி நடுப்பகுதியில் வெகுஜன தடுப்பூசி பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதிலிருந்து 33.89 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் குறைந்தபட்சம் ஒரு மருந்தையும் பெற்றிருக்கின்றார்கள். வைரஸ் வழக்குகளில் நாடுகள் தழுவிய வீழ்ச்சிக்கு மத்தியிலே இந்த வைரஸ் தொடர்பான அனைத்து கட்டுப்பாடுகளையும் துருக்கி முடிவுக்கு கொண்டு வர உள்ளதாகவும் அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.